சேதுவுடைய முடிதான் தன்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு ராஜாங்க முடிவெடுக்க இது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குற சமயத்தில் ஈஸ்வரி சித்ராவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தனக்கு சாதகமாக அமையவும் செய்து அதை நினச்சாவது அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே மோகனாவும் அங்கே இருக்க மற்றவங்களும் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேச வேணான்ற ஒரு முடிவை கையில் எடுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் கருப்புக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவே இருக்கு. சேதுவை பார்க்கும்போது சேது அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் இங்கே தப்பாவோடைய முடிவை பற்றியும் தன்னுடைய முடிவை பற்றி மட்டுமே யோசனை பண்ணிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே நிற்கிற ஈஸ்வரியும் என்ன ஆத்தாச்சு, அதான் பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு, இதுக்கப்புறமும் இன்னமும் எதுக்காக நீங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிய, இங்கேருந்து கிளம்பி போகலாமே அப்படின்னு சொல்ல, நாங்கள் இதுக்கு போகணும், இது எங்கள் அண்ணன் வீடு, நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லும்போது, இந்த அண்ணனை மீறி தானே நீங்கள் எதிர்த்து தானே கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டீங்க, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டிலேருந்து நீங்கள் என்னத்தை பண்ண போறீங்க, முதல்ல உங்கள் பொண்ணு தாமரையை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, அப்புறம் அந்த பிச்சை எடுக்கிற பையன் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட போகிறானாங்க ஈஸ்வரி சொல்ல, ரெண்டு பேருக்கும் வாய் வார்த்தையாக சண்டை வர வைக்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இவளுங்களுக்கு வேலையே இல்லைடா, நீ ஜெயில இருந்த போது கூட இப்படியே தாண்டா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காளுங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும்டான்னு அங்கே அப்போ தான் சொல்ல, அப்போ தான் வாசலில் சத்தம் கேட்குது. காமேஷே வந்துடுறாங்க. யார் என்னன்னு கருப்பு போய் எட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்கமும் வெளியே போன கருப்புவோ காமேஷை கூட்டிகிட்டு உள்ளே வர, நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லிட்டே உள்ளே வரவும் செய்கிறாங்க கருப்புவும். இதை பார்த்த உடனே அங்கே நிற்கிற சௌத்ரியும் தாமரையும் அதிர்ந்து போக, என்ன தாமரை இன்னமும் நீ அங்கே பக்கம் வரவே இல்லை, மாமாவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த, பிரச்சனை தான் சரியாயிடுச்சுல, இப்போவாது நீ என் கூட வந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்ல வேலை நீயாவது வந்தியே, உன் பொண்டாட்டியையும் உன் மாமியாரையும் கூட்டிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்க வர தட்ட இல்லைம்மாம்மா, புருஷனே பொண்டாட்டியை தேடி வரும்போது நம்ம வழி அனுப்பி வைக்கிறது தானே சரியாக இருக்கும், என்னமோ இதே வீட்டில் உட்கார வச்சிருக்க முடியும்னு சொல்ல, அதுக்கு என்ன, இங்கே என் பொண்டாட்டி இருக்கிறதுல தப்பு இல்லையே, என் பொண்டாட்டி பிறந்த வீட்டில் நான் இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்ல, நீயே ஒரு பிச்சைக்கார பையன், உன்னை இந்த வீட்டில் உட்கார வச்சு நாங்கள் உனக்கு வேறு சோறு போடணுமா அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, உடனே அங்கே நிற்கிற எங்கள் காமேஷ் வந்துட்டு அங்கே ராஜாங்க ஐயாவை பார்க்குறாங்க. ஐயா, நானும் இந்த விஷயத்தில் வீட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டேன், கேட்கும் போதே மனசுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது, ஆனாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த வீட்டில் ஒரு சிஸ்டர் இருப்பாங்களே, அவங்க எங்க அப்படின்னு சொல்ல, யாரை கேட்குற நீ அப்படின்னு அங்கே ஈஸ்வரி கேட்க, அதான் இந்த வீட்டில் தமிழ்ச்செல்வின்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்களே, அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் கேட்குறாங்க. அவள் இப்போ இங்கே இல்லை, அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படியா, எதுக்காக போனாங்க அப்படின்னு உடனே காமேஷ் சொல்லும்போது, இது எங்கள் குடும்ப விஷயம், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ இதுக்கு தலையிடன்னு ஈஸ்வரி கேட்காதுக்கு உடனே காமேஷ் வந்துட்டு, இப்போ நானும் உங்கள் குடும்பம் தானே, தாமரையை கல்யாணம் பண்ணியிருக்கேன், தாமரையினுடைய ஒய்ஃப் ஆயிட்டா, நான் அவளுடைய ஹஸ்பண்ட், அப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்ல, கருப்போனே நீ முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் இதுக்கு வரணும், தாமரையும் என் கூட அனுப்பி வைங்க, இல்லைனா நானும் இங்கே தான் இருப்பேன்னு காமேஷ் சொல்லும்போது, ஹே தாமரை, என்ன நீ இப்போதான் மாமா ஜெயிலேருந்து இங்கே வந்து வீட்டில் இருக்காரு, அவருக்கு கொஞ்சமாவது நிம்மதியை கொடுக்குறீங்களா, ரெண்டு பேரும் முதல்ல இவர் கூட அழைச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு ஈஸ்வரி கத்துறாங்க. அதுக்குன்னே காமேஷ் பிச்சி சொல்கிறாங்க, ஐயா, இந்த வீட்டில் இருந்த தமிழ்ச்செல்வி அம்மா தான் எங்களுக்கு உதவியே பண்ணதுன்னு சொல்ல, என்ன புதுசாக என்னென்னமோ கதை அளந்து விட்டுட்ருக்கேன்னு ஈஸ்வரி சொல்ல, உண்மையிலே தான் சொல்கிறேன், இதோ நிற்கிறாங்களே இந்த ஈஸ்வரி அம்மா, இவங்க தான் என்னை வந்து பார்த்து பணத்தை கொடுத்து நீ பெரிய பணக்காரனாட்டம் நடிக்கணும், தாமரை உன்னை காதலிக்கணும், நீ இல்லைனா அவளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு அவன் நினைக்கணும், அவளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, கிடைச்ச வாய்ப்பை நாம ஏன் கெடுப்போனா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சொன்ன மாதிரி நானும் இவங்க எல்லாரும் முன்னாடியே நடித்தேன், நீங்கள் இவங்க சொன்னது போல் எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது, இப்போ என்னமோ இந்த வீட்டுக்குள்ளே வராத பிச்சைக்கார பையனெல்லாம் சொல்லி கண்டபடி திட்டக்கூடாதுன்னு அங்கே ஈஸ்வரியை பார்த்து சொல்ல, ஈஸ்வரி இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு கல்யாணம் பண்ண விஷயத்த பொது சபையில் வச்சு காமேஷ் உடைக்க, அதை கேட்ட மற்றவங்க எல்லாரும் அதிர்ந்து போயிட்டு இங்கே ஈஸ்வரியை பார்க்க, ஈஸ்வரி பதில் பேச முடியாமல் நிற்க, எங்கே நின்றுட்டு இருக்க சௌத்ரியும் தாமரையும், ஆமாண்ணே இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு நானும் எவ்வளவோ நினச்சேன், ஆனால் வீட்டில் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துட்டு இருந்ததுனால தானே இதை பற்றி பேசவே முடியலை, எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிற்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் தானே அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க தாமரையும் சாவத்திரையும் சொல்லவும் செய்கிறாங்க. உடனே காமேஷ் வந்துட்டு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இந்த பிரச்சனையை பற்றி இன்னொரு பிரச்சனையை பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு காமேஷ் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னு அங்கே செய்தி கேட்க, தமிழ்ச்செல்வி அக்கா அவங்க தான் எனக்கே உதவியெல்லாம் செஞ்சது, அந்த சிஸ்டர் மட்டும் இல்லைனா இன்னைக்கு தாமரையோ இல்லை தாமரையோடைய அம்மாவோ சந்தோஷமாகவே இருந்திருக்க முடியுமா, அவங்க தான் எனக்கு பண உதவியெல்லாம் செஞ்சது, இந்த பணத்தை கொடுத்து அவங்க நல்லபடியாக இருக்கணும், பெரிய இடத்துல இருந்தவங்க, அவங்களுக்கு வெளியில் தங்கி பழக்கம் இல்லை, வெளியில் சாப்பிட்டெல்லாம் அதிகம் வந்துட்டு பழக்கம் இல்லை, அவங்களுக்கு நல்ல சாப்பாடாக நல்ல இடமா நல்ல தூங்குறதுக்கு வசதியான இடமா ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எல்லாமே இங்கே தமிழ்ச்செல்வி சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டிலேருந்து யாருமே அவங்களை வேண்டான்னு ஒதுக்கி விட்டப்போ கூட அவங்க நலனுக்காக அவங்களுடைய நல்லதுக்காக யோசித்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களேன்னு கேட்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு காமேஷ் பிச்சை சொல்லும்போது அதை கேட்ட உடனே ராஜாங்கமும் அதிர்ச்சியில் இருக்க, கருப்பு
போதும் அதெல்லாம் இவனை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா எதுக்காக இப்போ நீங்கள் இவனை உள்ளே கூட்டிட்டு ஈஸ்வரி இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அதட்ட ஈஸ்வரி அமைதியாக நிற்கிறாங்க. காமேஷும் உள்ளே போக இங்கே சாவுத்திரியும் தாமரையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அப்போது தமிழ்ச்செல்வி தான் நமக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணதான் நினச்சிட்டு ஒரு சோகமாகவும் இருக்க செய்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நீ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இங்கே முன்னாடி நின்றுருக்க, அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது மாமா என்னதான் எனக்கும் இங்கே மதனிக்கு பிரச்சனை இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாட இருக்கக்கூடாதுல்ல, என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சதே இந்த நிற்கிறாங்களே இந்த ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருந்தது ஈஸ்வரி தான், அப்போ ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாவுத்திரியும் தாமரையும் நிற்கிறாங்க. ராஜாங்கமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ உள்ளே போன கருப்பு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஐஸ்வர்யா ஃபோனு ரொம்ப நேரமாக ஃபோனு ரூமில் அடிச்சுட்டே இருந்துச்சு மாப்பிள்ள, அதான் அந்த பையனை கொண்டு உள்ளே விட்டுட்டு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல யார் ஃபோன் அடிக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா எங்கே அப்படின்னு 2 பேருமே பார்க்க ஐஸ்வர்யா வீட்டில் இல்லை. ஐஸ்வர்யா ஏதோ பார்லருக்காக வெளியே போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஃபோன் வேறு ரிங் ஆகிட்டே இருக்குது. அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இங்கே கால் அட்டன் பண்ணுறாங்க. என்ன ஐஸ்வர்யா எத்தனை டைம் அவளுக்கு ஃபோன் பண்ணுறது, ஏன் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேற அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே செய்து சொல்ல போதும் ஐஸ்வர்யா விளையாடாத, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குரலை என்கிட்ட பேசி நீ திரும்ப திரும்ப என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு என் தங்கச்சி குரலில் பேசினேன், இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்க மாப்பிள்ளை குரலில் பேசிகிட்டு இருக்கியா? உனக்கு யார் குரல் தான் வராது, எல்லார் குரலையும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எப்போ தான் ஊருக்கு கிளம்பி வர போகிறேன், எப்போ ஊருக்கு வரேன்னு கேட்டு ஃபோன் பண்ணாலும் மற்றவங்க குரலில் பேசி என்னை சமாதானப்படுத்தலாம் நினைக்காத அப்படின்னு சொல்ல இல்லை ஐஸ்வர்யா நிஜமாவே வீட்டில் இல்லை, அவன் இப்போ பார்லர் போயிருக்கான அங்கே செய்து சொல்ல ஐஸ்வர்யா போதும் உன் விளையாட்டை இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறமா விளையாடிட்டே இருந்தனா நானும் அம்மாவும் நேராக அங்கே தான் வந்து நிற்போம், எப்போ பார்த்தாலும் தங்கச்சி குரல்லையும் இங்கே மற்றவங்க குரலையும் பேசி என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன்னு அவங்க அப்பா ஃபோனில் சொல்ல இதை கேட்ட இங்கே சேதுவோ அதிர்ச்சியில் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன இது என்ன யாருடா அப்படின்னு அங்கே இருக்க செய்தி கேட்டால் அவங்க அப்பா கேட்க ஐஸ்வர்யோடைய அப்பா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி இங்கே ஈஸ்வரி பண்ணது பெரிய தப்பு, ஒருத்தவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போனதும் தப்புன்னு சொல்ல என்னாச்சு மாப்பிள்ளன் இங்கே ராஜாவும் ஈஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் கருப்பும் இங்கே செய்துவிட்டே கேட்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்க ஐஸ்வர்யோடைய அப்பா தான் பேசினது, அப்பா நான் தான் ஐஸ்வர்யான்னு நினச்சிட்டே பேசுகிறாங்கன்னு சொல்ல அட என்ன மாப்பிள்ள உன் குரல் ஐஸ்வர்யா குரல் மாதிரியா இருக்குன்னு சொல்ல ஐஸ்வர்யா பல குரலில் பேசக்கூடியவ, ஏற்கனவே நிறைய பேர் குரலில் என்கிட்ட பேசியிருக்கா, இப்போ கூட அவங்க அப்பா ஐஸ்வர்யா தான் என் குரலில் பேசுகிறான்னு நினச்சிட்டு இப்போ ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிற மாதிரி ஐஸ்வர்யாவை திட்டினாரு, அவரே கிளம்பி வரேன்னு கூட சொல்லியிருக்காருன்னு சொல்ல மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்கிறேன்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே அங்கே ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் கருப்புக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்து உடனே சேதுவை பார்க்குறாங்க. சேதுக்கிட்ட ஏன் மாப்பிள்ளை எனக்கு இப்போ தான் சந்தேகம் வருது, அப்புறம் ஏன் ஐஸ்வர்யா தமிழ் குரலில் தமிழ் ஃபோன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய நல்லதை இந்த வீட்டுக்காக செஞ்சிட்ருக்கிறது தமிழ் தான், ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுப்பாரு, உங்கள் அப்பா விஷயத்தில் நல்லது பண்ணதும் தமிழ்ச்செல்வி தான், உன் அத்தையும் அத்தை பொண்ணு தாமரையுமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்கே தெரியாமல் நல்லது செய்கிறதும் தமிழ்ச்செல்வி தான், இப்படிப்பட்ட நல்லதை பண்ணுற தமிழ்ச்செல்வி நிச்சயமாக இங்கே நம்ம ஐயா சொன்னதுக்கு பிறகு ஜெனி விஷயத்துலையும் சக்தி விஷயத்துலையும் தலையிடாமல் தான் இருந்திருக்கணும், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது இங்கே சேது சந்தேகத்தோடையே அமைதியாக நின்று யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இங்கே ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா 3 பேர் இருந்ததையும், ரூம்குள்ளே போன பிறகு தமிழ் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லாமல் சாதாரணமாக இருந்ததையும் இங்கே யோசிக்கிறாங்க. அப்போது தமிழ் சொன்ன மாதிரி தமிழ் பொய் சொல்லலை, அவள் உண்மையை தான் சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சேது உடனே இங்கே ஐஸ்வர்யோடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்பா அப்படின்னு சொல்ல என்ன ஐஸ்வர்யா திரும்ப எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. எல்லாம் முன்னாடி ஸ்பீக்கரில் போட எல்லாரும் அமைதியாகவே சேதுவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போது சேது கேட்குறாங்க நான் ஐஸ்வர்யா தானே எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க இதை வேற நான் சொல்லணுமா, நீ தான் அப்பப்போ பல பேருடைய குரலில் பேசி என்னை ஏமாத்திட்டு இருக்கே, அந்த வீட்டில் இருக்க எல்லார் குரலையும் தான் நீ நல்லா பேசுவே, அதுவும் இல்லாமல் நீ ஸ்கூலில் காலேஜில் எல்லாத்துலேயும் மிமிக்ரியில் நல்லா ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்க, இதுக்கப்புறமும் அதை நீ ஆரம்பித்து நீ பண்ணிகிட்ருக்கலாம், ஆனால் நீ தான் இப்போதைக்கு வேண்டாம் நான் போய் அத்தை கூட இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன், பூனை நீ ஊருக்கே திரும்பி வர மாட்டேன், இது விஷயமா உன் அத்தைக்கு ஃபோன் பண்ணாலும் நீ தான் எடுத்து பேசுகிற, அதான் இப்போ கூட சேது அந்த சேது குரலில் தான் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக வேற நான் வரணுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சரிங்கப்பா நான் சீக்கிரமாகவே வரேன்னு சொல்ல அதை நீ உன் குரலே பேசலாமேன்னு சொல்ல இல்லைப்பா ஏதோ ஒரு ஜாலி தானே அப்படின்னு சொல்ல ஓ ஏற்கனவே நீ அந்த தமிழ்ச்செல்வி குரலில் பேசினேன்னு சொன்னி அந்த மாதிரியான்னு சொல்லி கேட்க
அவங்க அப்பா இப்படி கேட்குறத ஸ்பீக்கரில் போட்டு மொத்த குடும்பமும் கேட்குறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியும் அதிர்ந்து போக, அண்ணன் அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது, நீயும் பக்கத்தில் தான் இருக்கியம்மா, சீக்கிரமாக அவளை ஊருக்கு அனுப்பி வை, நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன் விளையாட்டெல்லாம் இதோட நடத்திக்கோ ஐஸ்வர்யா, உன் அத்தைக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ போனதெல்லாம் போதும். அந்த தமிழ்ச்செல்வி குரலில் பேசி ஏதோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதை பற்றி முழுசாக விவரமாக ஊருக்கு வந்து பேசிக்கலாம், சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பி வர வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் கட் பண்ணிடுறாங்க. மொத்த குடும்பமும் இது ஸ்பீக்கரில் போட்டு கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ அங்கே நின்றுட்டு இருக்க அப்பத்தாவோ நின்றுட்டு இருக்க ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே பார்க்க, அப்போ இதுங்க எல்லாம் இந்த வேலை எல்லாமே உங்களோட தானடி, உன் அண்ணன் பொண்ணை இந்த ஊருக்கு வரவழைச்சதுக்கு காரணமே தமிழ் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. உடனே மோகனாவை பார்த்துட்டு இருக்க எங்கள் ராஜாங்கம், மோகனா அப்படின்னு வேகமாக கத்த, இதோ வந்துடுறாங்க அப்படின்னு உள்ளே ஓடுற மோகனா சாட்டையோடு வராங்க. வர்ற மோகனாவை பார்த்துட்டு இங்கே ராஜாங்க நிற்க, உன் கையாலேயே இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நீயே கொடு, ஏன்னா நாங்கள் அடித்து அது தப்பாயிடும்னு ராஜாங்க சொல்லும்போது, ஏய் அதே ஏன்டா மோகனை அடிக்கணும், குர்ரா நான் அடிக்கணும்னு சொல்ல, இல்லைம்மா நீங்களும் அமைதியாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அப்படின்னு இங்கே பேசும்போது மோகனா கொஞ்சம் கூட யோசிக்கலை. 2 பேருக்கும் மாற்றி வெளின்னு வெளுக்கிறாங்க. அங்கே நின்றுட்டுருக்க தாமரையும் சாவித்திரியும், அண்ணி ஏங்கிட்ட கொடுங்க, நீ பத்தாத்துக்கு என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்தவ தானே இவளுக்கெல்லாம் நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரையும் அந்த சாவித்திரியும் மாறி 2 பேரையும் அடி வெளுத்து வாங்குறாங்க. அப்போ தான் உள்ளே வர ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் நிற்க, என்னாச்சு மாம்ஸ், என்னாச்சு, எதுக்காக அத்தையும் சித்ராவையும் இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போதே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மோகனாவும் சரி அப்பத்தாவும் சரி 2 பேருமே வேலுன்னு வெளுத்துவாங்க. என்னையா பார்த்துட்டு இருக்க, முதல்ல தமிழ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தமிழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான வழியை பாரு அப்படின்னு கருப்பு சொல்ல அப்பாவை பார்க்குறாங்க. போயா செய்து தமிழை முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்ல, தமிழை என்னதான் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் அவள் வீட்டுக்கு வர போகிறதில்ல, இங்கே செய்து பண்ணது எல்லாமே தப்புன்னு காலில் விழுந்து கதனாலும் இங்கே தமிழை வீட்டுக்கு வர போகிறதில்ல. ஆனால் செஞ்ச தப்புக்கான தண்டனை இப்போ 3 பேருக்கும் கிடைச்சிட்ருக்கு. அதை நினச்சாவது கருப்பு சந்தோஷப்பட்டு நின்று பார்த்துட்டு இருக்க தான் செய்கிறாரு.